மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேக்குடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்குடைய ஒரு சைடில் இருக்கக்கூடிய லேயரை மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கட்டப்பையுடைய ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் நூல் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக் வந்து அந்த பேக்கில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. அடுத்தது ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேலே ஹேங் பண்ணுறதுக்கு கயிறு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. உள் பக்கமாக நீங்கள் கயிறு இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்தது நான் வந்து கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி அந்த ஆர்கனைசருக்கு மேலே வந்து நான் ஒட்டி விட்டு போகிறேன். பாருங்கள், இந்த கிஃப்ட் ரேப்பரை வந்து அதுக்கு மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நின்றுடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம நார்மலாகவே வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சோம் அப்படின்னா பெரிய பிளேட்டையும் சின்ன பிளேட்டையும் ஒன்றா வந்து வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.